ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு நம்ம ஊர் டெக். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஆஃபீஸ் 365 பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆஃபீஸ் 365 என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இயர்லியெலாம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து சிஸ்டமில் வந்து வேர்டு, எக்ஸல், ஸோ பவர் பாயிண்ட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இயர் வைஸில் வந்து அவங்க வந்து வெர்ஷன் வந்து ரிலீஸ் பண்ணிட்டு வந்தாங்க. அதாவது 2010, 2013, 16, 19 ஸோ அந்த மாதிரி. ஸோ இப்போ அதில் வந்து லேட்டஸ்ட்டாக என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் 365. ஸோ அந்த 365க்கு மீனிங் என்னென்னா வேர்டு, பவர் பாயிண்ட், எக்ஸல், ஸோ இந்த மாதிரி அவங்க ஸ்கைபு, டீம்ஸு, ஸோ இந்த எல்லா அப்ளிகேஷனுமே மைக்ரோசாஃப்ட் தரப்புலேருந்து தர எல்லா அப்ளிகேஷனுமே அவங்க வந்து ஒரு பண்டிலாக தராங்க. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆஃபீஸ் 365. ஸோ இதை வந்து நம்ம வந்து பார்த்தோம்னா 2 விதமாக யூஸ் பண்ணலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் வெப் வெர்ஷன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்னொன்று வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து ஆஃப்லைனில் வந்து அப்ளிகேஷன் மூலிமா இன்ஸ்டால் பண்ணுறது. அதாவது வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆஃப்லைனில் வந்து இன்ஸ்டால் பண்ணுறது. ஸோ இதில் வந்து ஆஃப்லைனில் வந்து இன்ஸ்டால் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நீங்கள் வந்து அமௌண்ட் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதிலே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கிராக்கில் ஆகும். ஸோ அதை பற்றி நம்ம இந்த வீடியோ பார்க்க போகிறது கிடையாது. ஸோ இதில் எப்படி வந்து ஆன்லைன் வெர்ஷனே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃப்ரீயாக அவங்க வந்து தந்திருக்காங்க. ஸோ அது வந்து எப்படி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து இருக்கும்போது, ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா வேர்டு, எக்ஸல் இது யூஸ் பண்ணாத ஆளுங்களே கிடையாது. யார் ஆஃபீஸில் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அதேமாதிரி பர்சனலாக யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, நம்ம கண்டிப்பாக வந்து வேர்டு இதெல்லாமே யூஸ் பண்ணுறோம். ஸோ அதை வந்து நீங்கள் ஆன்லைன்லேயே மேக்ஸிமம் வந்து நீங்கள் எல்லா இதுவுமே யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு தகுந்த ஃபியூச்சர்ஸ் எல்லாமே இங்கே ஆன்லைன்லேயே ஃப்ரீயாக தந்திருக்காங்க மைக்ரோசாஃப்ட் தரப்புலேருந்து. ஸோ அதை வந்து எப்படி யூஸ் பண்ணி நம்ம வந்து ஃபுல்லாக வந்து ஆஃபீஸ் 365 எப்படி வந்து யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம். அதில் என்னென்ன அப்ளிகேஷன்லாம் நம்ம வந்து ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்ட், டீம்ஸு, அதே மாதிரி ஸ்கைப் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைன்லேயே வந்து ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை தான் வந்து எப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்குள்ளே பார்த்துக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம ஊர் டெக்குங்கிற சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தால் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பார்த்தீங்கன்னா என்னோடய லேப்டாப் ஸ்க்ரீன் வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு அதில் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஏதோ ஒரு ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் வந்து போய்ட்டு நீங்கள் வந்து என்னன்னா google.com வந்து ஃபஸ்ட்டு வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஓப்பன் பண்ண பின்னாடி ஆஃபீஸ் 365 கூட டைப் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா O365 அப்படின்னு டைப் பண்ணிங்கனாலே வரும். இங்கே லாகின் அப்படின்னு ஒரு பேஜ் ஒன்று வரும். ஸோ இதில் வந்து லாகின் கொடுத்துக்கோங்க. ஸோ லாகின் கொடுத்த பின்னாடி உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் 365 லாகின் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதுதான் லிங்க்கு www.office.com. ஸோ எனக்கு வந்து ஆல்ரெடி மைக்ரோசாஃப்ட்டில் அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணி லாகின் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா கீழே சைன் அப் ஃபார் த ஃப்ரீ வெர்ஷன் ஆஃப் ஆஃபீஸ்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் நார்மலாக எப்படி ஜிமெயில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்களோ அதே மாதிரி நீங்கள் வந்து இதில் வந்து நீங்கள் வந்து ஜிமெயில் அக்கௌண்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஜிமெயில் அக்கௌண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் இதுலேயே வந்து இவங்களோட மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட்டையும் நீங்கள் வந்து ஓனாக வந்து கிளிக் பண்ணிக்கலாம். அதாவது ஓனாக வந்து நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை எனக்கு மொபைல் நம்பர் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் மொபைல் நம்பர் கொடுத்து கூட நீங்கள் வந்து அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். மொத்தத்தில் உங்களுக்கு வந்து ஒரு பேசிக்காக ஒரு அக்கௌண்ட் வேணும். ஸோ இப்போ என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அக்கௌண்ட் இருக்கேன். ஸோ நான் வந்து பேக்லேயே போயிட்டு நான் உங்களுக்கு வந்து சைன்இன் கொடுத்துக்கிறேன். ஸோ சைன்இன் கொடுத்த பின்னாடி உங்களுக்கு வந்து இந்த பேஜ் தான் வரும். ஸோ இப்போ நான் வந்து ஜிமெயில் வச்சு தான் இதில் வந்து அக்கௌண்ட்டே க்ரியேட் பண்ணேன். ஸோ நான் வந்து ஜிமெயில் ஐடி வந்து இதில் டைப் பண்ணிக்கிறேன். ஸோ ஜிமெயில் அக்கௌண்ட் வந்து டைப் பண்ண பின்னாடி நீங்கள் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து நெக்ஸ்ட் அப்படின்னு வந்து கிளிக் பண்ணிடுறேன். ஸோ இதில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு கேட்குது. ஸோ இப்போ வந்து நான் வந்து பாஸ்வேர்டு வந்து டைப் பண்ணிடுறேன். ஸோ பாஸ்வேர்டு டைப் பண்ண பின்னாடி ஸ்டே சைன்இன் அப்படின்னு கேட்குது. அதாவது இதிலே வந்து உங்களுக்கு லாக் அவுட் ஆகாமல் வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து பாஸ்வேர்டு கேட்காம லாகின் ஆகும் அப்படிங்கிறது தான். அது உங்கள் இஷ்டம். நான் வந்து இப்போதைக்கு வந்து நோ கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நோ கொடுத்த பின்னாடி உங்களுக்கு வந்து ஆஃபீஸ் 365 வந்து இப்போ வந்து லாகின் ஆயிரும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஹோம் விண்டோ. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ஸ்டால் ஆஃபீஸ்னு இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆஃபீஸ் 365 செட்டப் வந்து உங்களுக்கு வந்து கிளைண்ட் வெர்ஷனில் கிடைக்கும். அதாவது உங்களுக்கு வந்து ஆஃப்லைன்லேயே டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி கிடைக்கும். ஆனால் நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வந்து அதை பற்றி பார்க்க போகிறோம். ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன் வெர்ஷன் மட்டும்தான் அதில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஒன்ஸ் இது ஓப்பன் ஆன பின்னாடி இங்கே லெஃப்ட்டில் வந்து உங்களுக்கு வரிசை அப்ளிகேஷன் இருக்குது பார்த்தீங்களா, வேர்ட், எக்ஸல், பவர் பாயிண்ட், அவுட்லுக், அதேமாதிரி ஒன் டிரைவ், டீம்ஸ், நோட்ஸ், ஸோ டூடோ, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபேமிலி சேஃப்டி அப்படின்னு அவங்களே பார்த்தீங்கன்னா ஒரு சில அப்ளிகேஷன் எல்லாமே தராங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்லைன் வெர்ஷன் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான். ஸோ இதில் வந்து அவுட்லுக் வந்து நம்ம பார்க்க போகிறதில்ல. மீதி வந்து வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்ட் இதெல்லாம் வந்து நம்ம எப்படி ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இதை நீங்கள் இங்கே வந்து வேர்ட் கிளிக் பண்ணாலும் சரி, நீங்கள் இங்கே வந்து வேர்ட் கிளிக் பண்ணாலும் சரி, வேர்ட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு கிளிக் பண்ணங்காட்டி உங்களுக்கு வந்து இந்த பேஜுக்கு வந்து வந்துடும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நியூ பிளாங்க் டாக்குமெண்ட் அப்படின்னு வந்து கிளிக் பண்ணிக்கோங்க.
ஸோ நீங்கள் எப்படி ஆன்லைனில் கூகுள் ஷீட் யூஸ் பண்ணுறீங்களோ அதை விட பெட்டர் வந்து நீங்கள் வந்து மைக்ரோசாஃப்ட்டில் வந்து வேர்டு வந்து ஆன்லைன் வெர்ஷனில் யூஸ் பண்ணுறது. ஏன்னா உங்களுக்கு நிறையா பேர் வந்து வேர்டு இதுதான் வந்து யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல யூஸ்னே இதில் வந்து சொல்லலாம். ஸோ இப்போ வந்து ஆன்லைன் வெர்ஷன் வேர்டு வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. நீங்கள் இதில் வந்து எடிட் பண்ணுறது ஃபுல்லாக நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம ஊர் டெக் ஓகேவா, சும்மா இந்த மாதிரி டைப் பண்ணிக்கிறேன். நீங்கள் இதில் எடிட் பண்ணுறது எல்லாமே நீங்கள் வந்து எப்பயும் போல் நார்மலாக ஆஃப்லைனில் எப்படி எடிட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி எடிட் பண்ணிக்கலாம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான். ஸோ இப்போ இதை வந்து எடிட் பண்ணியாச்சு. இதை வந்து நான் வந்து மறுபடியும் கம்ப்யூட்டரில் வந்து டவுன்லோட் பண்ணணும். ஏன்னா இது நம்ம வந்து ஒரு வெப் ப்ரௌசரில் தான் இதெல்லாமே எடிட் பண்ணுறோம். இது எங்கே சேவ் ஆகும், எப்படி டவுன்லோட் பண்ணுறது, மறுபடியும் எப்படி எடுக்கிறது, ஸோ அதெல்லாம் வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து ஒரு டாக்குமெண்ட் வந்து நான் வந்து க்ரியேட் பண்ணிவிட்டேன். இதை வந்து உங்கள் சேவ் பண்ணுறதுக்கு வந்து ஃபைலில் போய்ட்டு சேவஸ் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, இது கொடுத்துட்டு சேவஸ் காப்பி ஆன்லைன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் வேர்டு வந்து எந்த டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணினாலும் உடனே வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து OneDriveல வந்து ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆயிரும். ஸோ நீங்கள் வந்து சேவஸ் காப்பி ஆன்லைன் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து OneDriveல வந்து சேவ் ஆகிக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்களா, இதில் வந்து மை நியூ ஃபோல்டர் கொடுத்துட்டு இப்போ நான் வந்து சும்மா 1 அப்படின்னு கொடுத்து நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ க்ரியேட் பண்ண பின்னாடி இந்த ஃபோல்டர் கொடுத்துட்டோம். ஓகேவா, இந்த ஃபோல்டர் கொடுத்து நம்ம இதில் வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து பேக் வந்து டாக்குமெண்ட்டுக்கே வந்துடுறேன். ஸோ இங்கே நான் க்ரியேட் பண்ண டாக்குமெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக OneDriveல வந்து சேவ் ஆயிரும். ஸோ வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஃப்ரீயாக நீங்கள் யூஸ் பண்ணுறது வந்து அப் டு 5 GB வரைக்கும் உங்களுக்கு வந்து ஃப்ரீ தான். ஓகே, அதுக்கு மேலே நீங்கள் போனால் தான் பிளான் வந்து சூஸ் பண்ணி நீங்கள் வந்து பை பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த பிளானில் உங்களுக்கு வந்து ஆஃப்லைன் கிளைண்ட் வெர்ஷனே வந்துடும். ஸோ அதை வந்து நம்ம வந்து நமக்கு அது தேவையில்லாதது. ஸோ அதுக்கப்புறமேல் பார்த்தீங்கன்னா இதை வந்து உங்களுக்கு வந்து ஆஃப்லைனில் வந்து டவுன்லோடு பண்ணணும் இந்த டாக்குமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேவஸ் கொடுத்துட்டு டவுன்லோட் ஏ காப்பி அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, டவுன்லோட் ஏ காப்பின்னு கொடுத்துட்டு டவுன்லோட் ஏ காப்பி அப்படின்னு கொடுத்த பின்னாடி உங்களுக்கு வந்து இதில் வந்து ஆஃப்லைனில் வந்து டவுன்லோட் ஆயிரும். ஓகேவா, ஆஃப்லைனில் டவுன்லோட் ஆகிடுச்சுன்னா உங்களோட சிஸ்டம் டவுன்லோட்ஸில் வந்து போய் பார்த்தீங்கன்னா இந்த டவுன்லோட் ஆன ஃபைல் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா, டாக்குமெண்ட் 2 அப்படின்னு இருக்கா. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃபைலை எப்படி எடிட் பண்ணி சேவ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் பார்க்க வரோம். அதே மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸல் இருக்குது. எக்ஸல் வேணுனாலும் நீங்கள் அதே மாதிரி நியூ டாக்குமெண்ட் கொடுத்துட்டு ஓப்பன் பண்ணி எடிட் பண்ணுறது எல்லாமே நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து எடிட் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணுறதுனா டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை நான் வந்து ஆன்லைன்லேயே OneDriveல சேவ் பண்ணி வச்சுக்கிறேன், மறுபடியும் வேணுங்கிறப்போ எடுத்துக்கிறேன் அப்படின்னாலும் நீங்கள் இதில் வந்து ஈஸியாக வந்து எடுத்துக்கலாம். ஸோ இதில் நீங்கள் ஷேர் பட்டன் கொடுத்தீங்கனாலும் உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து நீங்கள் வந்து மெயில் மூலியமாகவும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ ஓகேவா, ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்லைன் வெர்ஷனில் எப்படி ஃப்ரீயாக யூஸ் பண்ணலாங்கிறது. ஸோ இது மறுபடியும் உங்களுக்கு வந்து மெயினாக OneDrive அதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த OneDriveல தான் நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து எடிட் பண்ணுறது வந்து எல்லாமே இதில் தான் செய்யணும். ஃபஸ்ட்டு ஒரு டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணோன்னா அந்த டாக்குமெண்ட் பாருங்கள் இங்கே இருக்குது. அதே மாதிரி இன்னொன்று ஓப்பன் பண்ணோன்னா எக்ஸல் ஃபைல் அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே இருக்குது. ஸோ இங்கே சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டோட்டலாக 5 GB தான் உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் ஸ்டோரேஜ். அதாவது ஃப்ரீயாக இருக்கும்போது நீங்கள் அதுக்கு மேலே உங்களுக்கு வேணால் நீங்கள் வந்து அமௌண்ட் பே பண்ணி நீங்கள் வேணால் அதிகமாக எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு வந்து இதுதான் பார்த்தீங்கன்னா OneDriveல வந்து இப்படி தான் வந்து சேவ் பண்ணிக்க முடியும். ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து இப்போ வந்து ஆஃப்லைனில் வந்து நான் ஒரு டாக்குமெண்ட் வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு மெயில் வந்து ஒருத்தங்க வந்து சென்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி வேர்ட் டாக்குமெண்ட் இதை வந்து எனக்கு வந்து எடிட் பண்ணி அமுச்சு கொடு அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி இதில் வச்சுருங்க. இதை எப்படி நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து எடிட் பண்ணணும், அதில் எப்படி கொண்டு போய் எடிட் பண்ணுறதுனா இதில் போய்ட்டு அப்லோடுன்னு இருக்குது பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு அப்லோட் கொடுத்துக்கோங்க, ஃபைல்ஸ் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இப்போ டவுன்லோட்ஸில் தான் இருக்குது, நான் இந்த டாக்குமெண்ட்டை கொடுத்துட்டு ஓப்பன் கொடுத்துட்றேன். ஓப்பன் கொடுத்த பின்னாடி உங்களுக்கு வந்து அதாவது ஆல்ரெடி நான் இதே டாக்குமெண்ட் தான் இருக்குது. ஸோ நான் இப்போ வந்து ரீப்ளேஸ் கொடுத்துட்றேன், இல்லைனா கீப் போத் அப்படி கொடுத்துட்றேன். இன்னொரு டாக்குமெண்ட் அதிலே வந்துடும். அப்லோடிங் 1 ஐட்டம் டு மை ஃபைல்ஸ்ன்னு இருக்கா. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு அனுப்பிச்சு விட்ட ஃபைல்னு நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ இதை வந்து எடிட் பண்ணோம்னா ஒன்ஸ் இதை வந்து OneDriveல அப்லோட் பண்ண பின்னாடி இதை வந்து ஒரு கிளிக் பண்ணுங்கள். ஓகேவா, கிளிக் பண்ணங்காட்டி ஆன்லைன் எடிட்டருக்கு போயிடும். ஸோ பார்த்தீங்களா, இதுதான் நான் வந்து சேவ் பண்ண வச்ச ஃபைலு. ஸோ இதை மறுபடியும் நீங்கள் வேணுங்கிறத எடிட் பண்ணுறதெல்லாம் எடிட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து டவுன்லோட் பண்ணி மெயில் அனுப்பினாலும் சரி, இதிலே டைரெக்டாக மெயில் பண்ணாலும் சரி, இல்லை உங்களுக்கு தேவையில்ல எனக்கு வந்து நான் வந்து OneDriveல சேவ் பண்ணி வச்சுக்கலாம், இல்லை ஆஃப்லைனில் சேவ் பண்ணி வச்சுக்கிறனாலும் சரி, நீங்கள் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்லைன் வெர்ஷன் தான். ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களுக்கு ஃப்ரீ. ஓகேங்களா, இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃப்ரீ. இதுக்கு வந்து ஆன்லைன் வெர்ஷனுக்கு எந்த அமௌண்ட்டும் கட்ட தேவையில்லை. அமௌண்ட் பே பண்ணுறது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆஃப்லைன் கிளைண்ட் வெர்ஷன் வேணும்னா அமௌண்ட் வந்து பே பண்ணணும். அதேமாதிரி எனக்கு ஸ்டோரேஜ் அதிகமாக வேணும் அப்படின்னா அமௌண்ட் பே பண்ணணும். ஸோ அதுக்கான அமௌண்ட்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரீமியம் கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு வந்து பிளான்ஸ் எல்லாமே பார்த்துக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கு பாருங்கள், அப் டு 1 TB வரைக்கும் ஸ்டோரேஜ் இருக்கிறது வந்து பெர் இயருக்கு வந்து 4900 rupees வருது. அப் டு 6 TB அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6200 rupees வரைக்கும் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆஃப்லைன் கிளைண்ட் வெர்ஷன் தந்துடுவாங்க, நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
பக்கத்தால இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு வரும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து இதே மாதிரி நான் நிறைய வீடியோ போடுறது வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ மறுபடியும் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பை கைஸ்.